சுகமே சூழ்க. நம்மளோட வீடியோ பதிவுகளை முதல் முறையாக பார்க்குறதா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முடிவில் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் போய் ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். முருகனின் இந்த பாடலை பாடினால் உங்களுடைய கர்மா படிப்படியாக குறையும். அருணகிரிநாதர் நமக்கு அருளிய கந்தர் அலங்காரம் அப்படிங்கிற பாடல்லேருந்து இந்த பாடலை நம்ம தினமும் பாராயணம் பண்ணோன்னா நம்மளுடைய கர்மா படிப்படியாக குறையும். நம்மளுடைய கர்மாவை நீக்கக்கூடிய ஒரே கடவுள் முருகப்பெருமான் மட்டும்தான். கண்டிப்பாக இந்த பாடலை பாராயணம் பண்ணுங்க. பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய விட்டவா, சடா அடாவி மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே. இந்த பாடலை திரும்ப திரும்ப பாராயணம் செய்ய நம்மளுடைய கர்மா படிப்படியாக குறைவதை கண்டிப்பாக நீங்கள் உணர்வீங்க. இதனோட அர்த்தம் என்னன்னா, குமரப்பெருமானே, முக்தி பெறுவதற்குரிய தவப்பயன் சிறிதேனும் இல்லாத அடியேன். அதாவது முக்தி கிடைக்கிறதுக்கு எந்த தவப்பயனுமே நான் செய்யலை. அசுத்தப்படுத்தும் பிரபஞ்சம் என்னும் சேற்றினை விட்டு உய்யுமாறு உண்மையான வழியை காட்டியறனீர். எனக்கு நான் தவறான பாதையில் போகாதபடி, நான் அந்த பிரபஞ்சத்தையே அசுத்தப்படுத்தாதபடி நல்ல வழியில் என்னை கொண்டு வந்தீங்க. அடர்ந்த சிவந்த சடையின் மேல் கங்கை நதியையும் நாகப்பாம்பினையும் கொன்றை மலரையும் தும்பை மலரையும் சந்திரனது பிறையையும் சூடிக்கொண்டுள்ள சிவபெருமானின் குமாரனாகிய தேவரீர் திரு முருகப்பெருமானாக மட்டுமின்றி கருணைக்கு உறைவிடமான கிருபாகரனாகவும் விளங்குகிறீர். சிவனோட மகன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சிவன் எப்படிப்பட்டவர்? நாகப்பாம்பு, கொன்றை மலர், தும்பை மலர், கங்கை நதி இவங்களெல்லாம் வச்சிட்ருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுடைய மகன் மட்டும் கிடையாது, நீ அதுக்கும் மேலே உடனே கிருபாகரன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பாடலை கண்டிப்பாக நம்ம தினமும் பாராயணம் செய்வது மிகவும் அவசியம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் போய் ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். சுகமே சூழ்க.